வணக்கம் குழந்தைங்களா. இன்னைக்கு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டாரத்துல ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி சாமந்தன்பட்டியில இருக்கிறோம். அதாவது கடந்த வாரம் இந்த பள்ளியில நடந்த ஆண்டு விழாவோட கருத்தே பாத்தீங்க அப்படின்னா விவசாயம் காப்போம். ஏன்னா இந்த உலகத்துல எத்தனையோ பணிகள் இருந்தா கூட தலையாய பணின்னு பார்த்தோம் அப்படின்னா உழவு பணிதான். சோ நம்முடைய தலைமை ஆசிரியர்கள் அந்த கருத்தை வலியுறுத்தி தான் கடந்த வாரம் விவசாயம் காப்போம் அப்படிங்கிற தலைப்புல தான் இந்த குழந்தைகளுடைய அத்துணை கலைத்திறன்களையும் வெளிப்படுத்தி ஆண்டு விழா கொண்டாடி இருக்காங்க. இந்த பள்ளியில ஏற்கனவே நம்ம தலைமை ஆசிரியர் மற்றும் அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் திரு லட்சுமண பெருமாள் சார் அவர்களுடைய உதவியோட நம்மாழ்வார் அப்படிங்கிற பெயர்ல நம்மாழ்வார் மூலிகை தோட்டம் ஒண்ணு வச்சிருக்கோம். அந்த மூலிகை தோட்டத்துல செம்பருத்தி செடி, மருதாணி செடி, தூதுவளை செடி, துளசி செடி எல்லா செடியுமே வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா இப்ப நம்ம மார்ச் மாசம் பார்த்தோம் அப்படின்னாலே வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்குது. அப்படிங்கிற போது இந்த குழந்தைகளுக்கும் நம்ம எப்படியாவது மரம் நடுற விஷயம், இயற்கையை பாதுகாக்கிற விஷயம், சுற்றுச்சூழலை எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற கருத்தை வெளியுறுத்துறதுக்காக தான் மூலிகை தோட்டம் ஒன்றை நம்ம அமைச்சிருக்கோம். இந்த மூலிகை தோட்டத்துல இந்த குழந்தைங்க எல்லாமே அவங்க பெயர்ல ஒரு செடி நட்டிருக்காங்க. இப்ப இத பத்தி தலைமை ஆசிரியர் திருமதி சாந்தி அவர்கள் நம்மகிட்ட சொல்லுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். மேடம் சொன்ன மாதிரி கடந்த ஆண்டு விழாவில் நம்ம என்னென்ன செஞ்சோம்னா இயற்கையை காப்போம் விவசாயம் காப்போங்கிற தலைப்பில் தான் அந்த பிள்ளைங்களோட நடனம், நாடகம், பாடல் எல்லாமே விவசாயம் சார்ந்ததாக இருந்தது. இதற்கு முன்னாடி நடக்கிற விழாக்கள்லேயும் நம்ம பசுமை புரட்சி செய்வோம் அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்து தான் நம்ம செஞ்சோம். ஏன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம மறந்துட்டு வர விவசாயத்தை நம்ம என்ன செய்யணும், மீட்டெடுக்கணும். நம்ம எவ்வளோதான் படித்தாலும் நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு என்ன வேணும், அரிசி வேணும். அதற்கு தேவையான நெல், தானியங்கள், பருப்பு வகைகள், காய்கறிகள் எல்லாம் வேணும். அதை வலியுறுத்தும் விதமாக தான் நம்ம பள்ளியில் மூலிகை தோட்டம், காய்கறி தோட்டம் இதெல்லாம் நம்ம போட்டுருக்கோம். மேடமோட வழிகாட்டுதலில் நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம மரங்களை வளர்க்கணுங்கிறத நம்ம வலியுறுத்தும் விதமாக ஸ்கூலை சுற்றி நம்ம நினைச்சிருக்க மரங்கள் நட்டுருக்கோம். உங்களுக்கு எப்போதுமே என்ன சொல்லுவேன், பனங்கொட்டை நடுங்க. உங்கள் வீடுகளில் பக்கத்தில் வயலில் ஓரங்களில், வரப்பு ஓரங்களில் பனைமரம் நடுங்க. நம்ம முன்னோர்கள் வச்ச பனம்பழத்தை தான் நம்ம இப்போ சாப்பிட்டுருக்கோம். அதற்கு பிறகு உங்கள் அப்பா யாரும் வச்சுருக்கவே மாட்டாங்க. அந்த தவறு நீங்கள் செஞ்சுடாதீங்க. விவசாயம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் பனைமரத்தோட பலன் அவங்களுக்கு தெரியலை. தெரியாமல் பனங்கொட்டையை நடவே இல்லை. முன்னோர் ஒரு 100 வருஷம் முன்னாடி வைக்க பனைமரம் தான் அப்போ நிற்குது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு விளையாட்டாக போய் உங்களுக்கு பிஞ்சையிலையோ இல்லை காடி இடங்கள்லையோ ஓரங்களில் பனைமரத்தை நடுங்க. கம்மா ஓரங்களில் கூட நடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி உங்கள் வீட்டு ஓரங்களில் என்ன போட சொல்லியிருப்பேன்ல, காய்கறி தோட்டம்லாம் போடுங்க. உரம் இல்லாமல் காய்கறி தோட்டம் போடுங்க. அதில் விளையிற கீரை எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. அது ரொம்ப சந்தோஷம். நம்ம பள்ளியிலையும் அதே மாதிரி செயல்பட்டு வரோம். நம்ம சுற்றுப்புறத்தை பார்த்தாவே தெரியும், இயற்கை சூழலோடு இணைந்து இருக்கோம் நம்ம. அப்படித்தானே? அதனால் இனிமேல் வருங்காலங்கள்லையும் நம்ம படிக்கணும். நம்ம படித்து எதில் புரட்சி பண்ணணும், விவசாயத்தை புரட்சி பண்ணணும். பசுமையை காக்கணும், பசுமையை நேசிக்கணும், இயற்கையை நேசிக்கணும். இயற்கை இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், உயிர் வாழ முடியும். நம்ம மூச்சு விடுறதுக்கு என்ன தேவை, காற்று. மரம் தான் கொடுக்குது. அது என்ன காற்று, எல்லா காற்றையும் சுவாசிக்க முடியுமா? என்ன காற்று தேவை, அப்படி சொல்லணும். சயின்ஸ் வேறு காற்றுன்னு சொல்லக்கூடாது, ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லணும். அந்த ஆக்சிஜனை கொடுக்குறதே மரங்கள் தான். அப்படிப்பட்ட மரங்களை வளர்த்து நம்ம என்ன செய்யணும், சுற்றுச்சூழலை காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். நன்றி. வெரி குட். அதாவது நம்ம தலைமை ஆசிரியர் சொன்ன மாதிரி அவங்க சொன்ன விஷயம் 2 கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்றாடம் நீங்க போற வழியில பனை மரத்தோட விதைகள் கிடைச்சா அதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அதை எடுத்து நம்மளுடைய வயல் வரப்புகள்ல, அடுத்து உங்களுடைய வீடுகள்ல ஒரு செடி வளர்க்கலாம்னு. என்னுடைய குரு திரு சிவகுமார் சார், பணி நிறைவு மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம், தினந்தோறும் எனக்கு ஒரு வரியை சொல்வாரு. அதாவது விதைத்தவன் உறங்கலாம், விதைகள் உறங்குவதில்லை அப்படிம்பாரு. அதாவது எப்பயுமே நீங்க என்ன பண்ணணும், எந்த பள்ளிக்கு போனாலும் ஒரு புதிய சிந்தனையோ, ஒரு புதிய ஒரு விதையோ அல்ல ஒரு புதிய செயல்பாடோ செய்யுங்கம்மா. நீங்க சொல்ற ஒரு புதிய சிந்தனை அல்லது ஒரு புதிய செயல்பாடு அல்ல ஏதோ ஒரு சின்னதா ஒரு செடியோ அல்லது விதையோ கொண்டு போய் நட்டு வச்சீங்க அப்படின்னா அந்த பள்ளியில இருக்க குழந்தைகள்
ஒரு செடி வளர்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல எப்படி வாசிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு எப்படி வாசிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிவகுமார் சார் சொன்ன மாதிரி அந்த கொட்டேஷன் என்ன சொன்னாரு? விதைத்தவன் உறங்கலாம், விதைகள் உறங்குவதில்லை. இன்னைக்கு நான் தினந்தோறும் வந்து உங்களுக்கு என்ன சொல்றேன், நானும் ஆசிரியர்களும் என்ன சொல்றோம், நிறைய விஷயங்களை கத்துத்தரோம். நாங்க கற்றுக்கொள்கிற விஷயங்களை நீங்க என்ன பண்ணிக்கணும், கற்றுக்கொள்ளணும். வீட்டுக்கு ஒரு செடி வளர்க்கணும், சுற்றுப்புற சூழலுக்கு நம்மாலான செயல்களை செய்யணும். செஞ்சிடலாமா? சரி, வீட்டுக்கு ஒரு செடி வச்சிருவோமா? இன்னைக்கு கூட மத்தியான சாப்பாடு நம்ம எல்லாம் என்ன சாப்பிட்டோம்? நம்ம பள்ளியில விளைஞ்ச முருங்கை மரத்துல இருந்து முருங்கைக்காய் சாம்பார் தானே நம்ம இன்னைக்கு சாப்பிட்டோம். ரொம்ப சுவையா இருந்தது. இதே மாதிரி நீங்க நிறைய கீரைகள் செடிகள் போடணும். ஸோ வணக்கம் குழந்தைங்களா.